முதலீடாக மட்டுமில்லாமல் பல கலாச்சார மற்றும் சமூக உட்கட்டமைப்புகளில் முக்கியமாக இடம்பெறுவது தங்கம். தங்கத்தின் விலை தினம் தினம் புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது. தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர என்ன காரணம்? வரும் காலங்களில் தங்கம் விலை குறையுமா? பிரபல பொருளாதார நிபுணரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் ஊடக மற்றும் செய்தி தொடர்புத்துறை தலைவருமான ஆனந்த் ஸ்ரீனிவாசன் தங்கம் விலை பற்றி தனது சமூக ஊடகங்களில் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்ப்போம். சர்வதேச சந்தையில் தங்கம் விலை சற்று குறைந்து இருந்தாலும் இந்திய ரூபாயின் மதிப்பும் சேர்ந்து சரிவதால் நமது நாட்டில் தங்கத்தின் விலையானது குறையவில்லை. வரும் நாட்களில் தங்கம் விலை குறைய வாய்ப்பு இருந்தாலும் ஒரு 20 அல்லது 30 ரூபாய் அளவுதான் குறையும். அமெரிக்காவின் மத்திய வங்கியில் எதிர்பார்த்த அளவுக்கு வட்டி விகிதம் குறையாததே இதற்கு முக்கிய காரணம். கடந்த 6 மாதங்களில் இல்லாத அளவுக்கு அமெரிக்காவிலும் விலைவாசி அதிகரித்துள்ளது. இதனால் பெட்ரோல் விலை தொடங்கி இன்சூரன்ஸ் வரை பெருமளவு விலை உயர்வு காணப்படுகிறது. இப்போதைக்கு அங்கு பணவீக்கம் குறைய வாய்ப்பில்லை. காரணம் 2% இருக்க வேண்டிய அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதம் தற்போது 4.5% வரை உள்ளது. இதனால் வழக்கமான ஜூன் மாதம் வட்டி குறையும் வாய்ப்பு குறைந்துள்ளது. இந்த ஆண்டு வட்டி குறைப்பே இருக்காது எனவும் பேசப்பட்டு வரும் நிலையில் வட்டி குறைப்பை குறைந்தபட்சமாக செப்டம்பர் மாதம் எதிர்பார்க்கலாம் என ஆனந்த் ஸ்ரீனிவாசன் கூறியுள்ளார். பொதுவாக அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதம் குறைந்தால் சர்வதேச அளவில் தங்கம் விலை அதிகரிக்கும். வட்டி விகிதம் அதிகரித்தால் தங்கம் விலை குறையும். தற்போது ஜூன் மாதம் வட்டி விகிதம் குறையும் என்ற அடிப்படையிலேயே தங்கம் விலை அதிகரித்து வருவதாகவும், ஜூன் மாதத்தில் வட்டி குறையவில்லை என்றால் தங்கம் விலை சற்றே குறையலாம் என அவர் கருத்து தெரிவித்துள்ளார். அப்போதும் அதிகபட்சமாக 200 ரூபாய் முதல் 300 ரூபாய் அளவே குறையலாம் எனவும், அதற்கு மேல் குறைய வேண்டுமானால் தங்கத்தின் மீதுள்ள 15% வரியை குறைத்தால் மட்டுமே சாத்தியம் என்றும் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது.